Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது A Bonafide Killerல எபிசோட் நம்பர் 2 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு புல்லட்டால ஒருத்தனோட தலையை அப்படியே பொசுக்கி இருந்திருப்பாங்க. ஹீரோயினை எல்லாருமே கிங் ஃபிஷர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனா அது ஒரு ஆணா பெண்ணா அப்படின்ற விஷயம் இப்ப வரைக்குமே யாருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோயின் அழகா ஒரு கொலையை பண்ணிட்டு நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஃபாரன்சிக் டீம் போலீஸ் எல்லாருமே கொலை நடந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு போலீஸ், இவங்க தான் மெயின் போலீஸ். ஸோ இவங்கள நான் போலீஸ்னு சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, இவங்க தான் அது. இவங்கள நான் அசிஸ்டன்ட்னு சொல்கிறேன். போலீஸும் இவன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்கறதுக்கு ஆமா தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க. போலீஸும் ஒழுங்கா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிடான்னு சொல்ல, சரி சரி, இவனோட நேம் கிம், இவனுக்கு 30 வயசாச்சு. ஆக்சுவலி அவன் 2 நாள் முன்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். இன்சூரன்ஸ்க்காக அவனோட பிரெக்னென்டான ஒய்ஃபை பேசஞ்சர் சீட்ல வச்சு ஒரு இடத்துல கூட்டிட்டு போறேன்னு கார்ல கூட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க மட்டும் இறந்து போற மாதிரி செட் பண்ணியிருக்கான். இதனால அவன் மேல அவங்களோட ஒய்ஃபோட ஃபேமிலி கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கேஸ்ல அவங்களால நிரூபிக்க முடியல, இவன் பிளான் பண்ணி தான் இதை பண்ண அப்படின்னு. அதனால அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 நாளா இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்கான்னு. வேற ஏதாவது தெரிய வந்துச்சான்னு கேக்குறதுக்கு ஆமா இதுல பிலிப்பைன்ஸ் டிக்கெட் இருக்கு. சோ இவன் நாளைக்கு பிலிப்பைன்ஸ் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாக்கான். அவன் மட்டும் பிலிப்பைன்ஸ் போயிட்டான் அப்படின்னா அவனை இந்த கேஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. சோ அவன் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பண்ண மாதிரி தான் தெரியுதுன்னு போலீஸும் இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு கேட்க, ஆமா 12 மணி நேரம் ஆச்சுன்னு. அப்படின்னா நேற்றுக்கு மத்தியானமே நடந்திருக்கணும். சரி புல்லட் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாக்கலான்னு ஜன்னல் வழியாலாம் பாக்குறாங்க. ஜன்னல் வழியா வந்த மாதிரி ஒரு அடையாளம் கூட இல்ல. இருந்தாலும் எப்படி புல்லட் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. புல்லட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு ஃபாரன்சிக் டீம் கிட்ட கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. சோஃபாவை தொலைச்சிட்டு ஒரு புல்லட் செவத்துல இருக்கும். அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஒரே ஒரு புல்லட் தான். அந்த புல்லட்ல இருக்க ஓட்டையை வச்சுட்டு எந்த வழியா வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா நேரா அந்த சர்ச்சை காமிக்குது. அது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அசிஸ்டனும் அதை பார்த்துட்டு ஜன்னல்ல போய் பாக்குறாங்க. நீங்க நினைக்கிறது கரெக்டா இருக்காதுன்னு, இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து குறி பார்த்து ஒரே புல்லட்ல ஒருத்தனை போட்டு தள்ள முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு போய் தான் பார்க்கணும்னு சர்ச்சுக்கே போய் பார்க்குறாங்க. அங்கே சர்ச்சில் இருக்கவங்க இது ரொம்ப புனிதமான இடம், இங்கே அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது, போங்க போங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு மேலே போய் பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருக்குது. அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, இவ்வளோ தூரத்தில் நம்மளால ஷூட் பண்ண முடியுமா? நம்மளால பார்க்க கூட முடியல கரெக்டாக அந்த இடத்த எப்படி ஷூட் பண்ண முடியும்னு. ஆனா போலீஸும் இந்த மாதிரி ஷூட் பண்ணணும்னா யாரால முடியும், இதுக்கு முன்னாடி பழைய கேஸை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்றாங்க. அசிஸ்டரும் அப்படின்னா கிங்ஃபிஷர் திரும்ப வந்துட்டாங்களா? நோ வே அப்படின்னாங்க. ஆனா கிங்ஃபிஷர் திரும்ப வந்தாச்சு. நம்ம ஹீரோயின் 3 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப வந்திருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க பொண்ணை கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல விட போயிருக்காங்க. அம்மாக்கு இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு போகணும், அதனால அம்மா போயிட்டாங்க. நல்ல பிள்ளையா நடந்திருக்கணும் டீச்சர் கிட்ட விடுறதுக்கு. யோலோ அப்பா நீங்க இதை பண்ணவே இல்லைன்னு, என்ன பண்ணல அப்படின்னு கேட்கறதுக்கு டீச்சர் சொல்றாங்க அவங்க ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு போவாங்க, நல்லபடியா இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுதான் இவ கேட்கறாளா இருக்கும்னு ஹீரோவும் சரி சரி நீ நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இதை மற்ற பேரண்ட்ஸ் எல்லாரும் பாக்குறாங்களா, அந்த பொண்ணு வேலைக்கு போறதுனால ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்றாங்க, கொடுத்து வச்ச பொண்ணுதான் அப்படின்னு பொறாம பட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் சிஇஓ ஆஃபீஸ்க்கு வராங்களா. அப்ப சப்வே தாண்டி வரும்போது ஒரு பாட்டி நிறைய லேச்சஸ் வச்சுட்டு இருக்காங்க. அது அவங்களால விற்கவே முடியாது. இவருக்கு பாவப்பட்ட மனசு, அதனால நிறைய கையில வாங்கிட்டு போறாரு. இதான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வாங்கிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். அப்ப போயிட்டு இருக்கும் போது லிப்ட்ல ஏற போகும்போது டீம் 2ஓட சிஇஓ பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட டீம் நம்பர் 3 இப்போ புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, இவங்க வந்து டீம் 2ஓட சிஇஓ. ஸோ இவங்க எல்லாரும் டீமா இருக்காங்கல்ல, இவள எல்லாருமே கொலை பண்ணுவாங்களா இல்லைன்னா இந்த ஹீரோயினோட டீம் மட்டும் பிளான் பண்ணி கொலை பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. இது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க 2 பேரும் சேல்ஸை பத்தி தான் பேசிக்கிறாங்க. உங்களோட சேல்ஸ் வர வர லோ ஆயிட்டே வருது பாத்தீங்களா, டீம் 2 தான் டாப்ல இருக்குன்னு சிஓவும் சரி சரி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் எல்லாருமே உங்க டீம்ல இருக்க எல்லாருமே வந்தாச்சு. அவங்கள பார்த்தனே டீம் 2ஓட சிஓ, ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு பிரேக் அப்புறமா வந்திருக்க, நீ சேல்ஸ் எல்லாம் செமையா பண்ணுவ அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால இந்த தடவையும் அதே மாதிரி நீ பண்ணுவியா அப்படின்றதுதான் தெரியல. சரி என்னோட டைம் வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்களோட ஃப்ளோர் வந்தோடனே அவங்க போயிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஐயோ இவரோட வச்சுட்டு எப்படிதான் சமாளிக்கிறதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயாச்சா. அவங்க கையில வாட்ச் கட்டியிருந்தப்ப அந்த கார் வெடிச்சதை வீடியோவா எடுத்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களோட மேனேஜர் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கறதுக்கு, இந்த கார் ஆக்சிடென்ட் இருக்கு, இது தானா நடந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, இது கொலை மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்குன்னு
மேனேஜரும் அவங்களே அது கொலை கிடையாது ஆக்சிடென்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் ஒருத்தன் அதை போய் நோண்டிக்கிட்டே இருப்பான். அந்த ட்ரக் கேஸ் நீ இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ண அது ஓகே தான், அந்த கேஸே முடிஞ்சிருச்சு, நீ அடுத்ததுல போ, இங்க பாரு கிங்ஃபிஷரோட கேஸ் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ அதை பாக்குறாங்க. ஆனா பெரிய அளவில் அவங்க அதுல இன்வால்வ் ஆன மாதிரியே தெரியலையா. அதனால மேனேஜர் ஹீரோவை தனியா கூப்பிட்டு நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க, கிங்ஃபிஷரோட கேஸ நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த, அதனால இப்பவுமே கிங்ஃபிஷரோட கேஸ நீ தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதுக்கு ஹீரோவும் நான் ஆல்ரெடி இந்த ட்ரக் கேஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை விட்டுட்டு என்னால அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி ஆகணும்னு. இதுல சால்வ் பண்றதுக்கு என்னடா இருக்குன்னு கேக்குறதுக்கு கண்டிப்பா இது ஒரு கொலை. சோ இந்த கொலைக்காரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் பெரிய நியூஸா இது வரும், அது வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அவ்வளவுதான். அதனால கிங்ஃபிஷர் கேஸ் எல்லாம் வேற யார்ட்டையாவது கொடுங்க, இந்த ட்ரக் கேஸ் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன், நாங்க வந்து போயிடுறாங்க. மேனேஜருக்கு ஐயோ இவன அப்படின்ற மாதிரி இருக்கு. வெளியில போகும்போது ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தோணுன மாதிரியே இருக்கு. அதனால போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஆனா போலீஸ் அவங்களோட ஹெட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண போயிருப்பாங்களா, ஸோ அவங்க காலை கட் பண்ணிட்டு ஹெட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க கிங்ஃபிஷர் திரும்பி வந்தாச்சுன்னு. அதுக்கு ஹெட்டும் எதுக்காகடா கிங்ஃபிஷரையே சொல்லிக்கிட்டு இருக்க, வேற யாராவது ஒரு ஆள் கிங்ஃபிஷர் மாதிரியே அவங்க பண்ண பாணியிலேயே திரும்ப கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல, ஏன்னா இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஆள் பண்ண மாதிரியே இன்னொரு ஆள் காப்பி பண்ணி பண்றாங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாம கிங்ஃபிஷர் 3 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டாங்க, திரும்பலாம் வரமாட்டாங்கன்னு. ஆனா அந்த போலீஸும் இல்ல 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து குறி பார்த்து கரெக்டா யாரால ஷூட் பண்ண முடியும், கிங்ஃபிஷர் தான், அவங்க திரும்பி வந்துட்டான் அப்படின்னு. ஹெட்டும் சரி சரி அப்படின்னா இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடி, தலை வழியா உண்டு பண்ணாத, கிங்ஃபிஷர் ஒரு வேளை திரும்பி வந்திருந்தான் அப்படின்னா அவன் ஒரு கொலையோடி ஸ்டாப் பண்ண மாட்டான், இன்னும் நிறைய பண்ணுவான், அதனால இந்த கேஸை சீக்கிரமா ஃபாலோ பண்ணி முடியும் அப்படின்னு சொல்ல அவங்களும் வெளியில போயிடுறாங்க. சரின்னு அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்தா அவங்க கிங்ஃபிஷரோட போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பைத்தியக்காரா இதை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு கிங்ஃபிஷருக்கு எதுக்கு கிங்ஃபிஷர்னு நேம் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா, கிங்ஃபிஷர் அப்படின்றது அதோட இறைய பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரே இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த இறை தன்னோட பக்கத்துல வந்தோடனே கபக்குன்னு வாய் திறந்து கொபக்குன்னு பிடிச்சிரும், ஒரே செகண்ட் ஒரே அடி தான் பிடிச்சிரும். அதனாலதான் கிங்ஃபிஷருக்கு கிங்ஃபிஷர்னு நேம் வந்திருக்கு. அவங்களும் ஷூட் பண்ணும்போது ஒரே ஷூட்ல கொலை பண்றாங்கல்ல, அதனாலதான்னு போலீஸும் பாவி இதை உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டது என்னாச்சுடா, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணியான்னு கேட்கறதுக்கு ஆமா எல்லா கேமராஸையும் செக் பண்ணிட்டோம், ஆனா என்ன எந்த கேமராவுமே ஒர்க் ஆகல அன்னைக்குன்னு. அப்படியா கேமரா ஒர்க் ஆகலையா, சரி அன்னைக்கு நிறைய கார்ஸ் அங்க வந்திருக்கும்ல, கண்டிப்பா சர்ச் அப்படின்றப்ப நிறைய பேர் வந்திருப்பாங்க, அப்ப அவங்களோட டேஷ் கேம் இருக்கும்ல அதுல ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணுன்னு அவங்க அதையும் நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி கார் பார்க்கிங்ல எந்த காரையுமே நிப்பாட்ட கூடாது அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய லைட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதனால யாருமே கார் பார்க்கிங் ஏரியால காரை பார்க் பண்ணல, வெளியில தான் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ச்சுக்குள்ள யார் வந்தாங்க போனாங்க அப்படின்றது டேஷ் கேம்லயுமே ஸ்டோர் ஆயிருக்காதுன்னு போலீஸும் லைட் எல்லாமே நாசமாயிருக்கா அப்படின்னா கண்டிப்பா யாராச்சும் இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்திருக்கணும். சரி இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக நான் வெளியில போகணும், கிங்ஃபிஷரோட பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்க எல்லாத்தையுமே இன்னைக்குள்ள படிச்சு வச்சுக்கோ, அப்பதான் அவங்களோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு போயிடுறாங்க. அசிஸ்டன்ட் ஒரே நாளையில இவ்வளோ ஃபைல்ஸையா அப்படின்னு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ்ல கிங்ஃபிஷர் பத்தி நிறைய நியூஸ் போய்கிட்டே இருக்குது, ஹீரோயினோட டீம்மேட்ஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சிஇஓ சொல்றாங்க ஹீரோயின் வந்த உடனே அமர்க்களமா இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல லியும், அதனாலதான் நீங்க காலை ஆடிக்கிட்டே இருந்தீங்களா, நீங்களும் பயந்து தானே இருந்தீங்க ஹீரோயின் பழையபடி இந்த சேல்ஸை முடிப்பாளா அப்படின்னு. சிஇஓவும் நீயும் தான் பயந்துட்டு இருந்த, ஆனா ஹீரோயின் எப்பவும் போல எல்லாத்தையுமே அசால்ட்டா முடிச்சு வச்சுட்டா அப்படின்னு ஹீரோயினை பத்தி பெருமையா பேசுறாங்க. இவங்க ஆஃபீஸ் ரூம்லயே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, அதுதான் வெப்பன் ரூம். அங்க இருந்து தான் எல்லா வெப்பன்ஸையுமே ஹீரோயின் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அங்க போறாங்க, வெப்பன்ஸ்க்குன்னு ஒரு லீடர் இருக்காங்க, ஸோ இவங்கள வெப்பன் லீடர் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த வெப்பன் லீடர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு எந்த மாதிரி வேணுமோ லைட் வெயிட்ல நான் ஒரு புதுசா செஞ்சு வச்சிருக்கேன் பாக்குறியா அப்படின்னு அந்த கன்னை கொடுக்குறாங்க. அதை பாக்குற ஹீரோயின் சூப்பரா இருக்கு, ஆனா இதை விட வித்தியாசமா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஸ்பெசிபிகேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களே கால் வருது கிண்டர் கார்டன்ல இருந்து. ஹீரோயினோட பொண்ணு யோலோட மேம் தான் கால் பண்ணுவாங்க, அதனால உடனே வீடியோ கால் எடுத்துட்டு வெளியில வராங்க. என்னடா என்னாச்சு, இது லஞ்ச் டைம்ல எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்டு இருக்காங்கல்ல, என்னோட இயல் செல்லக்குட்டி ஏன் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு கேக்குறதுக்கு இயலும் அம்மா எனக்கு ஷார்க் இங்க வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்குன்னு அவங்க அம்மாவும் சரி சரி அப்படின்னா நான் உனக்கு பாட்டு பாடி கொடுக்கவான்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே மறைஞ்சுக்கிறாங்க, ஹீரோயின் கால் பேசிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. கிங்ஃபிஷர் குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்காக ஷார்க் பாட்டு பாட போறாங்களா அப்படின்னு ஹீரோயினும் ஏ ஷார்க் சுக் 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 அப்படின்னு பாட்டு பாடி கொடுக்குறாங்க. பாட்டு ரொம்ப கேவலமா தான் இருக்கும், நான் பாடினதான் ஹீரோயின் அழகா பாடியிருப்பாங்க.
யோலும் சரியாம்மா நான் சாப்பிடுறேன், சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்றதுக்கு ஆமா வந்துடுறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே காலை கட் பண்றாங்களா. ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் எப்படி பார்த்தா கிங்ஃபிஷர் இப்படி அம்மாவா மாறி வேற ஒரு உருவத்துல இருக்காளே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணாங்கல்ல, ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதோ போலீஸும் ரிப்போர்ட்டர் ரீட் பண்ற மாதிரி தான் இருக்கு, கை கொடுத்துக்கிட்டு அப்படி ஜென்ரலா தான் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு வந்தோடனே ஐய் சாப்பிட்றா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ரிப்போர்ட்டர் போலீஸ் அப்படின்னு வெளியில சீனை போடுறது, மற்றபடி உள்ளுக்குள்ள மாமா மச்சான் கணக்கு தான். ஹீரோவும் நிஜமாவே கிங்ஃபிஷர் திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க போலீஸும் ஆமா அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு கன்ஃபார்மா அது கிங்ஃபிஷர் தான், நீ இந்த கேஸை ஃபாலோ பண்ண போறியான்னு கேட்க இல்ல எனக்கு வேற ஒரு கேஸ் இருக்கு, அதனால இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண போறது கிடையாதுன்னு போலீஸ்க்கு ஆச்சரியமா இருக்கு. கிங்ஃபிஷரை நான் பிடிச்சே தீர்வேன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்ச, ஆனா இப்ப ஏன் இப்படி பேசுறேன்னு. ஹீரோவும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஷூட்டிங் பண்ண இடத்துக்கு போய் பார்த்துருப்பல, அங்க ஏதாவது உனக்கு எவிடன்ஸ் கிடைச்சதான்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா நீ நம்ப மாட்டேன்னு. என்ன நம்ப மாட்டேன் சொல்லுன்னு சொல்றதுக்கு ஃபேஸை நல்லா உருன்னு வச்சுட்டு ஒரு பேபி ஷார்க்கோட ஸ்டிக்கர் கிடைச்சதுடான்றாங்க. பேபி ஷார்க்கோட ஸ்டிக்கரா என்னடா சொல்றேன்னு கேட்க ஆமாடா அது மட்டும் தான் அங்கேருந்து கிடைச்சது, அதை ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிருந்தேன், அதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கலையா. ஆக்சுவலி சர்ச்சுக்கு குழந்தைங்க எல்லாரும் வருவாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு குழந்தை அதை போட்டிருக்குமோன்னு யோசிச்சா கூட எதுக்காக மொட்டை மாடியில் போய் பேபி ஷார்க்கோட ஸ்டிக்கரை போடணும், அதனால தான் அதை எவிடன்ஸாக எடுத்து வச்சிருக்கேன்னு ஹீரோவும் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் யோல ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு கூட்டிட்டு வராங்களா. வரும்போது யோல் ரொம்ப சந்தோஷமா வரா. என்னன்னு கேட்கறதுக்கு எனக்கு இன்னைக்கு புது பேபி ஷார்க்கோட ஸ்டிக்கர்ஸ் கிடைச்சிருக்கு, அம்மாக்கு நான் ஒன்று கொடுக்க போறேன் அப்படின்னு அவங்க அம்மாக்கு கையில ஒட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஹீரோயின் அங்கே பேபி ஷார்க்கோட ஸ்டிக்கரை விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயினும் ஓ என் செல்லக்குட்டி அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்களா. அப்ப ஹீரோ வந்து நிக்கிறாங்க. என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கேன்னு கேட்க நான் உன்னை இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன், இன்னைக்கு ரொம்ப டயர்டா போச்சுன்னு. அப்படியா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம 3 பேரும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டாம், கடையில ஏதாவது சாப்பிடலாமான்னு. யோலும் எனக்கு பாட்டி கடைக்கு போகணும், எனக்கு சிக்கன் வேணும்னு சொன்னதுனால சரி அப்படின்னு பாட்டி கடைக்கு கூப்பிட்டு வராங்க. பாட்டியும் எங்க யோல் செல்லக்குட்டி வரியா அப்படின்னு கேட்டுட்டு என்ன வீட்டுல சமைக்கலையா, இப்படி டெய்லி கடையில சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சமைச்சு கொடுக்க மாட்டியாடி அப்படின்னு ஹீரோயினை திட்ட ஹீரோயினும் இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ டிஃபெண்ட் பண்ண வராங்க. ஆனா ஹீரோயின் இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவை அடக்கி வைக்கிறாங்க. மாமியார் உள்ள போனோடனே ஹீரோ கேக்குறாங்க நான் தான் கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஹீரோயினும் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சாப்பாடை என்ஜாய் பண்றாங்க. அப்போ இவங்களோட நாத்தனார் ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி மட்டும் தானே உண்டு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப 2 தங்கச்சி இருக்காங்க அப்படின்றே தெரியுது. அந்த 2வது தங்கச்சி வந்துட்டு இன்னைக்கு காலையில இருந்து டெலிவரி பண்ணி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அண்ணான்னு. மாமியாரும் நீ டெலிவரி பண்ணாம வேற யாரடி டெலிவரி பண்ணுவான்னு கேட்கறதுக்கு டெலிவரி மேன் யாராச்சும் வைக்க வேண்டியதானே, நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போறோம் படிக்கிறோம் வீட்டுக்கு வரோம், உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து எங்களுக்கு டைமே இல்லாம போகுதுன்னு. மாமியாரும் ஒழுங்கா மூடிட்டு வேலையை பாரு, டெலிவரி இருக்கு இல்லைன்னா வீட்டுல சாப்பாடு போட மாட்டேன்னு. ஐயோ அப்படின்னு நாத்தனாரும் வேலைக்கு கிளம்பி போறாங்க, அதாவது டெலிவரிக்கு கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் போலீஸ் இன்னைக்கு ஹீரோ கூட பேசியிருப்பாங்கல்ல, அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு. ஹீரோவும் போலீஸும் பேசும்போது ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஷார்க் ஸ்டிக்கரை பத்தி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, அதை கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, என்னமோ இந்த 3 வருஷத்துல கிங்ஃபிஷர் நிம்மதியான ஒரு லைஃபை வாழ்ந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி அப்படின்னு ஜாலியா இருந்துட்டு திரும்ப வேலைக்கு ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு. போலீஸும் கல்யாணம் குடும்ப குட்டின்னு இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமான அந்த லைஃபை கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பாங்க, திரும்ப எதுக்காக இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு வரணும், ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும்போது இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு வேலை இல்லான்னு. ஹீரோவும் யாருக்கு தெரியும் ஒருவேளை டிவோர்ஸ் ஆயிருந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்னு. அதனால அந்த மாதிரி குழந்தை ஒருவேளை இருக்குமோ, அங்க உள்ள ஸ்டிக்கர் தான் இங்க விழுந்துருச்சோ அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தெரிஞ்சோ தெரியாமலோ கரெக்டான கெஸ்ஸிங்க வேற வச்சுட்டாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட கையில ஒட்டியிருந்த பேபி ஷார்க்கோட ஸ்டிக்கரை பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது, ஹீரோயின் மேலையா இல்லைன்னா கிங்ஃபிஷர் இப்படி இருப்பானோ அப்படின்ற மாதிரியான்னு தெரியல, ஆனா அவங்க ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினோட மொத்த டேட்டாவையுமே செவர்ல போட்டோவா ஒட்டி வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் யாரு, எப்ப கல்யாணம் முடிஞ்சது, எப்ப குழந்தை வந்துச்சு, அவ எங்க வேலை பாக்குறா, என்ன பண்றா அப்படின்ற அத்தனை டீடைல்ஸும் இதுல இருக்குது. அது யாரு அப்படின்றது இப்போ தெரியல. எங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில தான் நம்ம ஹீரோயின் ஃப்ளவர் ஷாப்க்கு போயிட்டு ஜாலியா வீட்டுக்கு வரும்போது டோர் பக்கத்துல இருக்கக்கூடிய 2 போட்டோவை பார்த்திருப்பாங்க. அதுல ஹீரோயினோட ஃபேமிலி போட்டோவும் ஹீரோயின் கொலை பண்ண விஷயத்தையும் போட்டோவா வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, அப்படின்னு விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா இன்னைக்கு ஆபீஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேருறாங்க.
ஹீரோயினோட ஆஃபீஸ்ல வந்துட்டு யாராச்சும் புதுசா வந்தாங்கன்னா அலர்ட் மெசேஜ் வந்துடும். அப்படியே அலர்ட் மெசேஜ் வருதா, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிச்சு புதுசா அந்த பொண்ணு வர அப்படின்னு. சிசிடிவி கேமரால பார்த்துட்டு ஏய் புது பொண்ணு வந்துட்டா அப்படின்னு ஜாலியா இருக்காங்க. அந்த பொண்ணு உள்ள வரா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ட்ரக் டீலிங் கேஸை பத்தி எப்படியாவது விசாரிக்கணும்னு முயற்சி பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணி கேட்டா போலீஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோன்றாங்க. ஹீரோவும் அந்த கேஸ் வந்து மர்டர், நீங்க எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு கேட்கறதுக்கு அது ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு நாங்க மாத்திட்டோம். ஏன்னா கார்ல வந்து கேஸ் லீக்கேஜ் இருந்திருக்கு, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, மத்தபடி எதுவுமே கிடையாது, யாருமே பிளான் பண்ணி அந்த காரை எதுவும் பண்ணல அப்படின்ட்டாங்க. ஆனா ஹீரோவால நம்பவே முடியல. திரும்ப கேட்டு பாக்குறாங்க. ஆனா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. சோ ஹீரோயின் இந்த கேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. இந்த பக்கம் ஹீரோயினோட ஆபீஸ்ல புதுசா வந்த பொண்ணுக்கு எல்லாரையுமே சிஓ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த புதுசா வந்த பொண்ணோட நேம் என்னன்னு சொல்லிடுறேன். இவளோட நேம் நானா. சிஇஓ ஃபர்ஸ்ட் சோல தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவ தான் நம்மளோட கம்பெனில எல்லா டாக்குமெண்டேஷனையுமே பார்க்கக்கூடியது. கிளையண்டோட நேம் என்ன, அவங்களோட டீடைல்ஸ், எப்போ அவங்கள மீட் பண்ணணும், எப்போ கிளையண்ட் மீட்டிங் முடியும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே இவ தான் ரெடி பண்ணுவான்னு. ஆக்சுவலி என்னன்னா யாரை கொலை பண்ணணும், எப்போ பண்ணணும், யார் என்ன டீடைல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற டீடைலை இவங்க தான் பண்ணுவாங்க. ரெண்டாவது லீ, டெக்னிக்கல் வேலை எல்லாத்தையுமே அவன் தான் பார்த்துருப்பான். செக்யூரிட்டி டீடைல்ஸ் எல்லாமே அவனோடதுன்னு, அதாவது கேமரா டீடைல்ஸ், சிசிடிவி எவிடன்ஸ் அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கிம் பார்ப்பாங்க. மூணாவதா கிம், இவனோட வேலை என்ன அப்படின்னா ஒரு டெத்தை ஆக்சிடென்ட் மாதிரியே யாராலையுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு பண்ணக்கூடியது. அதாவது இவங்க பூசன்ல போயிட்டு ஒரு கொலை பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா, காரை ஆக்சிடென்ட் பண்ணது. அந்த டிரைவருக்கு வைத்த கலக்கமே, அது வேற யாரோட வேலையும் கிடையாது, லீயோட வேலை தான். மாத்திரையை போட்டு அவனை ட்ரிங்க் பண்ண வச்சிருந்திருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் எல்லாம் இவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வெப்பன் மாஸ்டர், இவருக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்கோம். அங்க இருந்து வெப்பன் எல்லாத்தையும் எந்தெந்த கேஸுக்கு எந்தெந்த மாதிரி வெப்பன் தேவை அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இந்த காரை வெடிக்க வச்சாங்களே, அதை கூட கார் ஆக்சிடென்ட் எல்லாரும் நம்பணும் அப்படின்றதுக்காக அதுல கேஸ் சிலிண்டர் வச்சிருப்பாங்க. ஸோ கேஸும் லீக் ஆகும், இவங்க கரெக்டா புல்லட்டையும் பாய்ப்பாங்க. ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்கிறதுனால யாராலையுமே இது ஒரு கொலை அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது. கேஸ் வெடிச்சதுனாலதான் இறந்து போனாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆக்சிடென்ட் டெத் மாதிரி காட்டுறது எல்லாமே அவரோட வேலை. சிஓவா என்னோட வேலை என்ன அப்படின்னா எந்த ஒரு டெத்துமே நம்மளை நோக்கி வந்துடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆக்சிடென்ட் மெடிக்கல் அந்த மாதிரி மாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. கடைசியா நம்மளோட முக்கியமான ஆளு ஹீரோயின். இவளை பத்தி சொல்லணும்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளாடி எனக்கு தெரியும் இவங்க யாருன்னு. நேரா போயிட்டு ஹாய் கிங்ஃபிஷர், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு கை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் சேர்ந்தா சரி நம்ம 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. நானா நிறைய பேசணும்னு நினைச்சாலும் என்னன்னு தெரியல, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுறாங்க. என்னோட சீட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அங்கதான் இருக்குன்னு சொன்னோடனே சீட்ல போய் உட்காந்துட்டு நான் ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்றத என்கிட்ட சொன்னீங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்றத சொல்லலையே. நான் ஒரு பாய்சன் மாஸ்டர். ஒரு சின்ன தண்ணி நீங்க ஒரு பாட்டில்ல ஒரு துளி குடிச்சா கூட அதுல பாய்சனை என்னால கலந்து உங்களை சாகடிக்க முடியும்னு. ஆக்சுவலி வரும்போது நானா எல்லாருக்குமே ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருப்பா, அதை எல்லாருமே குடிச்சிட்டு இருந்திருப்பாங்களா. இப்போ அதெல்லாம் மெதுவா நமக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்குல்ல, இதை வச்சுட்டு நம்ம வேற தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வச்சுட்றாங்க. ஹீரோயின் மட்டும்தான் அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. லீ கூட அதை தள்ளி வச்சிட்டானா பாத்துக்கோங்களே. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ ஏன் இந்த கேஸை மூடுறீங்க அப்படின்னு போலீஸை தொந்தரவு பண்ணி, அதாவது நம்ம கிங்ஃபிஷர் கேஸை விசாரிக்கக்கூடிய போலீஸ் கிடையாது, இது கார் ஆக்சிடென்ட்டை விசாரிக்கக்கூடிய போலீஸ். அவங்க கிட்ட கேட்டு அவங்களும் கிங்ஃபிஷர் தானே இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு கேஸா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, தயவு செஞ்சு நீங்கள் இந்த கேஸை மூடிடுங்க, இதுக்கு மேலே இதை பற்றி விசாரிக்காதீங்க, கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு ஹீரோவை க்ளோஸ் பண்ண சொல்லிடுறாங்க. அதனால வேற வழி இல்லாமல் ஹீரோவுமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கால் பண்றாங்க. இன்னைக்கு என்னால வர முடியாது, டீம்ல புதுசா ஒருத்தவங்க வந்து சேர்ந்துருக்காங்க, ஸோ டீம் மீட்டிங் நாங்க போறோம், டின்னர் சாப்பிட்டு தான் வருவோம், பிள்ளையை நீ கூட்டிட்டு வந்துரு, பிள்ளைக்கு ஃப்ரிட்ஜ்ல நிறைய வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்துக்கூட அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவங்களும் நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு. இது எல்லாத்தையும் நானா நோட் பண்ணிட்டு இருக்கா. அவளால நம்பவே முடியல, கிங்ஃபிஷர் ஒரு அமைதியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காளா ஒரு சைட்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சரி நான் காலை கட் பண்றேன் அப்படின்னு கட் பண்ணிட்டு சிஸ்டம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு, இனி நம்மளும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சிஸ்டமை க்ளோஸ் பண்ண மேனேஜருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. என்னடா கடைசி அக்செப்ட் பண்ணிட்டியா, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டியா அப்படின்னா கிங்ஃபிஷர் கேஸை நீ
ஃபாலோ பண்ண போறியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நான் இப்ப கிளம்ப போறேன்னு. எங்க போற? போலீஸ் ஸ்டேஷனா, ரிப்போர்ட்டிங்கா, இல்லனா மர்டர் நடந்த இடத்துக்கா? எங்க போக போறேன்னு கேக்குறதுக்கு என் பிள்ளையை கூடுறதுக்கு கிண்டர் கார்டன் போக போறேன்னு கிளம்பி போயிடுறாங்க. மேனேஜரும் எப்பத்துல இருந்து இவன் இப்படி மாறினா, கிங்ஃபிஷர் கேஸ்னா இவன் தான் புலி மாதிரி நிப்பானே இப்பயா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுவும் செம ஃபன்னியா தான் இருக்கு. இப்போ ஹீரோயினோட ஆபீஸ்ல எல்லாருமே டீம் டின்னர் போயாச்சு. எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு லீனா ட்ரிங்க் ஊத்தி கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. சீவம் உனக்கு தெரியாதா, அவன் கல்யாணம் பண்ணதுல இருந்தே ட்ரிங்க் பண்றதே விட்டுட்டா. ஸோ அவகிட்ட இந்த மாதிரிலாம் இனி ட்ரிங்க் எல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் இனி ஒரு விஷயத்தையும் சொல்லணும். மிஸ்ட் அப்படின்னு ஒரு பாய்சன் இருக்கான். அந்த பாய்சன்ல ஒரு துளி பட்டா கூட மனுஷங்களை சீக்கிரமாவே கொலை பண்ணிடுமா. ஃபர்ஸ்ட் மயக்கம் வருமா, அப்புறம் கோமாக்கு போவாங்களாம், அதுக்கப்புறமா உயிரே போயிடுமா. அதுல ஒரு டிராப் கொஞ்சம் ஜாஸ்தியானா போதும், அவ்வளவுதான் ஸ்பாட் அவுட். கண்டே பிடிக்க முடியாதாமே, ஆக்ஷன் மாதிரி பண்ணுவாங்களாமே. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம கூட கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் வருது. ஸோ உடனே எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோவும் யோலும் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. யோலும், அம்மா இன்னைக்கு நான் டிராயிங் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டேன் தெரியுமா, நான் வரைஞ்ச டிராயிங் நீதான் காட்டுறதுக்கு. ஓ இதுல அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. அம்மாவை நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கே, கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோவும் ஏன் நானும் தான் அழகா இருக்கேன், அவ என்னையும் தான் லவ் பண்றா. ஏய் யோல் நீ யார் லவ் பண்ற அதிகமா, அம்மாவையா அப்பாவையான்னு கேக்குறதுக்கு யோலும் நான் 2 பேருமே ஒரே மாதிரி லவ் பண்றேன், ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்ல 2 பேருமே செம ஹாப்பி ஆயிட்டாங்க. சரி சரி நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து உன்னை பாக்குறேன், வந்து பார்க்கலாம், பாய் பாய் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு கட் பண்ணும்போது பின்னாடி இருந்து நானாவும் ஒரு கிங்ஃபிஷர் கொலைக்காரி இவ்வளவு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்கன்னு ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க நானாவும் நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணிருக்கியா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியா இருந்தோம், ஃப்ரீயா இருந்தோம், யாருக்காகவும் எதுக்காகவும் பண்ணல, ஆனா இப்ப எல்லாமே யாருக்காக தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால இந்த லைஃப் வேண்டாம், மறுபடியும் பழைய மாதிரியே போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கியான்னு கேட்க ஹீரோயினும் என்னைக்குமே அப்படி கிடையாது, நான் இப்ப இருக்கக்கூடிய லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு. நானாவும் மக்கள் எல்லாருமே உன்னை ஒரு பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீ ஒரு சாதாரண ஃபேமிலி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கன்னு. ஹீரோயினும் இங்க நான் ஹீரோ மாதிரி பிளே பண்றதுக்காக வரல, இது பேபி ஷார்க்குக்கான இடம், அந்த மாதிரி வச்சுக்கோ. நீ ஒருவேளை ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இங்க வந்த அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துரு, இந்த டீமை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்ப நானா கேக்குறாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உன்னோட போயிடும் அப்படின்னு நீ நினைச்சு பாத்திருக்கியா, போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைச்சு பாத்திருக்கியான்னு. ஹீரோயினும் எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த மாதிரி நடக்க போறது கிடையாது, என்கிட்ட இருந்து எனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த யாராலையுமே எடுத்துக்க முடியாது அப்படின்னு போயிடுறாங்க. நானாக்கு செம காண்டாவுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஆள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் போடுறாங்க, ஹீரோயின் நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன், நீ வரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு டேட்டிங் போகலான்னு. ஹீரோயினும் நான் கொஞ்சம் லேட்டா வருவேன் பரவாயில்லன்னு கேட்கறதுக்கு பரவாயில்ல, இங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ஆள் வருவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ சீக்கிரமா வந்துரு அப்படின்னு மெசேஜ் அனுப்ப ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நானாவை பார்த்தா நானாவை காணல. சோ சிஓவும் அவ எங்க போனான்னு தெரியல, சொல்லாம மொத்த நாளே லீவ் எடுத்திருக்கா. சரி சரி எல்லாரும் இப்ப கிளம்பலாம், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஜாலியா டேட்டிங்காக கிளம்பி போயிட்டாங்க. ஆனா லீக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு தப்பா இருந்த மாதிரி இருக்கு, அதனால அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகவே இல்லை, வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் டேட்டிங்க்கு ஹீரோ எங்க கூப்பிட்டுருந்தாலும் அங்க போய் நிக்கிறாங்க. ஆனா அங்க ஹீரோ வரவே இல்லை, நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு மெசேஜ் மட்டும் அனுப்பியிருக்காங்க, ஆனா வரல அப்படின்னா ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது புதுசா ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கடன்னு அவங்களோட ஆபீஸ்க்கு ஓடுறாங்க. அந்த பக்கம் ஆபீஸ்ல சிஓ லீ கிட்ட என்னடா இன்னும் நீ வீட்டுக்கு கிளம்பலையா, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு லீ சொல்றாங்க, எதுக்காக நானா டீம் 3ல வந்து சேர்ந்தா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமா காட்டுறாங்க. பார்த்தா நானா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் முதல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காப்பாத்தினாங்கல்ல அவங்க அப்பா கிட்ட இருந்து, ஜன்னலை மட்டும் ஓபன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டை எரிஞ்சு அந்த பொண்ணு தான் நானா நேம சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்திருக்கா. நானா எதுக்காக இந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணானா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாடி கரெக்டா ஹீரோயின் உள்ள வராங்களா. ஹீரோயின் நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு லீ எழும்புறாங்க. ஆனா ஹீரோயின் அதை பத்தி எதுவும் பேசாம இந்த மெசேஜ் எங்க இருந்து வந்திருக்கு, யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸை மட்டும் கண்டுபிடின்னு அங்க இருந்து குடு ஓடி போயிடுறாங்க. சிஓ இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறதுக்கு லீ நானா ஹீரோயினுக்காக தான் இங்க வரவே செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேக்குறதுக்கு அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட் சொன்ன உடனே அப்படின்னா அவங்க அப்பாவை ஹீரோயின் கொலை பண்ணிட்டா அப்படின்றதுக்கு பழி வாங்குறதுக்கு வந்திருக்காளான்னு. லீயும் ஆமா அப்படிதான் தெரியுது அப்படின்னு மெசேஜ பார்த்தா அதுல ஹீரோ மயங்கி கிடக்குறாங்க. ஹீரோ உனக்கு உயிரோடி வேணும் அப்படின்னா 8 மணிக்குள்ளாடி என்ன கண்டுபிடிச்சு வந்து பாரு அப்படின்னு மெசேஜ் இருந்திருக்கும். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா வெப்பன் ரூமுக்கு போயிட்டு ஒரு
துப்பாக்கி எடுத்துட்டு நேரா நானாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. கதவை திறந்து நானா தலையில புல்லட் வைக்கிற மாதிரி தள்ளி நின்று வைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் தான் ஒரே ஷாட்ல எங்க இருந்தாலும் கொலை பண்ணிடுவாங்களே, அதனால தள்ளி இருந்து வச்சா கூட போதும், நானாக்கு பயம் வந்துடும். ஆனா நானா பயப்படாம பரவாயில்லையே கரெக்டான டைமுக்கு வந்துட்டியே, நேத்திக்கு நான் உனக்கு போட்டோஸ்லாம் அனுப்பி வச்சிருந்தேன், ஆனா அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்ட, அதனாலதான் உன் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்துட்டியே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. நானாவே சொல்லிட்டாங்க, நானாதான் அந்த போட்டோஸ் அனுப்புறது, அதனால ஹீரோயின் அதை யார் அனுப்புனா என்ன அப்படின்றது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சோ ஒரு போர்ட்ல நிறைய போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சுட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுவுமே நானாதான் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்ப ஹீரோயின் மறுபடியும் ஹீரோயின்னு கேக்குறதுக்கு அவ பதில் சொல்லாம இருந்தோடனே ஹீரோயினும் 3வது தடவை நான் ஹீரோ எங்க இருக்கான்னு கேட்க மாட்டேன், உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால நானா கையில ஒரு டப்பா வச்சிருக்காங்க, அதை காமிச்சு இது ஒரு மிஸ்ட் பாய்சன், இதுல 3 மில்லிலிட்டர் கொடுத்தாலே ஒருத்தவங்களுக்கு தூக்கம் வந்துடும், அவங்க தூங்கி 1 மணி நேரத்துல இறந்தே போயிடுவாங்க. ஆனா நான் இதுல உன் ஹஸ்பண்டுக்கு 6 மில்லிலிட்டர் கொடுத்துருக்கேன்னு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கோவந்துருச்சு. துப்பாக்கி பின்னாடி நிறைய பாட்டில்ஸ் இருக்குமா, அதை ஷூட் பண்ணி விட்டுடுறாங்க. நானுக்கு செம காண்டாயிடுச்சு. அது எவ்வளவு விலை அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோயினும் உன்னோட தலைக்கு எவ்வளவு விலை அப்படின்னு பில்லு போட்டு தெரியா, அதை வேணா நான் பே பண்ணிட்டு உன் தலையை எடுத்துக்கிறேன்னு. நானாக்கு கோவம் வந்துருச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோயினும் தெரியும்னு சொல்றாங்க. நானா கிடையாது, வேற ஒண்ணு, எது உனக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு நல்லாவே தெரியும், நீ யாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன்னு. சோ நானாவுக்கு ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு தான் அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. அது நானாவுக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால நானா சிரிச்சுக்கிட்டே 1 மணி நேரத்துல ஆன்டிடோட்டை உன் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கல அப்படின்னா உன் ஹஸ்பண்ட் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த பாய்சனை பாக்குறாங்க. நீ என் ஹஸ்பண்டை கொலை பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பாய்சனை எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டு அப்ப என்னையும் கொலை பண்ணிட்டு நானும் செத்து போயிடுறேன்னு அவ்வளவு பாய்சனையும் மடமடமன்னு குடிச்சிட்டாங்க. நானாக்கு செம ஷாக் ஆகுது. ஹீரோ அந்த ஹோட்டல்ல மயக்கம் போட்டு அப்படியே கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பாய்சனை குடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. நானா என்ன பண்ண போறா அப்படின்றது தெரியல. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நானா எதுக்காக ஹீரோயினை பழிவாங்கணும்னு வரணும், ஏன்னா நானாவே ஹீரோயின் காப்பாத்த தானே செஞ்சிருக்காங்க, அப்ப அவங்க நன்றி கடன் தானே செலுத்தணும். சோ நானா என்ன மோட்டிவ்ல வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.